எல்லாம் தட்டாங்காய் பொரியல் பாருங்கள். அந்த வச்சுருக்கேன் பாருங்கள், 3 காய் உங்கள்கிட்ட காமிக்கிறக்காக வச்சுருக்கேன். காய் கட் பண்ணிட்டேன். தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணிடலாம். சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி சூடாகட்டும். தட்டி காய்ஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்க்கலாம். நல்லா காயட்டும். பாருங்கள், 1/2 ஸ்பூன் கழுவுன பருப்பு சேர்க்குறேன். நல்லா வெடிச்சு வரட்டும். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம் பாருங்கள். பெரிய வெங்காயம் கட் பண்ணுங்க. வந்து கருவேப்பிலை சேர்த்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாருங்கள். பாருங்கள், இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள். உப்பு சேர்த்து வதக்கி விட்டுலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள். சேர்த்து இப்போ வதக்கி விட்டுலாம். நல்லா வதங்கட்டும் பாருங்கள். கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தட்டாங்காயை அதை சேர்த்துடலாம். சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுலாம் பாருங்கள். பாருங்கள், தட்டாங்காய் சேர்த்து கிண்டியாச்சு. கொஞ்சம் தண்ணி தொளிச்சிடலாம். நிறையா தண்ணி தேவையில்லை. தொளிச்சிட்டு இப்போ மூடி போடலாம் பாருங்கள். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அப்புறம் வெந்துக்கிட்டு இருக்கு தட்டாங்காய். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். சூப்பராக தட்டாங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தட்டாங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள். திருவிழா தேங்காய் சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுலாம். கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக தட்டாங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.